நடிகர் அஜித்குமார் அவர்கள் மிகவும் நாகரிகமானவர் அப்படின்ற இமேஜ் எப்போதுமே அவர் மீது உண்டு. சாலை விதிகளை சரியாக கடைபிடிப்பார், பெண்களிடம் மிகவும் நாகரிகமாக நடந்து கொள்வார். யாரிடம் பேசினாலுமே அவருடைய பேச்சிலும் செயலிலும் நாகரிகமும் அடக்கமும் இருக்கும் அப்படின்னு பலருமே சொல்வாங்க. ஒரு பக்கம் ஒவ்வொரு முறையுமே தமிழகத்துல தேர்தல் நடைபெறும் போது உலகத்துடைய எந்த மூலையில் இருந்தாலுமே சென்னைக்கு வந்து தவறாமல் வாக்களிப்பதை ஏகேவர்கள் வழக்கமாக கொண்டிருக்காரு. அந்த வகையில தற்போது தமிழகத்துல சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில கார் ரேஸுக்கு பெல்ஜியத்துல இருந்த ஏகேவர்கள் விமானம் மூலம் சென்னையுமே வந்திருக்காரு. இன்று காலை 6:45 மணிக்கே திருவான்மியூர்ல உள்ள வாக்குச்சாவடிக்கு வந்து அவர் வாக்களிச்சிருக்காரு. அப்போது வெள்ளை நிற கோட் சூட் மற்றும் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தாரு. வழக்கமாக கையில செல்போன் எடுத்து வராத ஏகேவர்கள் இந்த முறை கருப்பு நிற கலர்ல ஒரு செல்போனை வச்சிருந்தாரு. அதோடு தன்னை சுற்றி கூட்டம் இருக்கும் போது அதனை செல்ஃபி வீடியோவாகவுமே எடுத்திருக்காரு. இந்த நிலையில ஏகேவர்கள் கையில வைத்திருப்பது சாம்சங் S25FE மாடல். இதனுடைய விலை 35,000 மட்டுமே. இவ்வளவு கோடி சம்பளம் வாங்கும் நடிகர் அவர்கள் மிகவும் குறைவான விலையில தான் செல்போனை பயன்படுத்துறாரு. அதிலுமே ஏகேவர்கள் எளிமைதான் போல அப்படின்னு சொல்லி ஒரு சிலருமே இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஏகேவர்களுக்கு ஒரு சில பத்திரிகையாளர்கள் இடையூறுகளுமே கொடுத்தாங்க. மேலும் அவங்கள தான் அவர் புகைப்படம் வீடியோக்கள் எடுத்தாரா, இது எதுக்கு எடுத்தாரு, அறிக்கை எதனா வெளியிட போறாரா அப்படின்னு பல கேள்விகளுமே எழுந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.